ஹலோ மக்களே, நான் ஜொமேட்டோ ஓட்ட தாங்க போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆகுது. நம்ம ரொம்ப நாளாக ஓட்டவே இல்லைங்க. அதனாலே நம்ம தெரில ஃப்ளாட் பே அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருக்காங்க. நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஜோனுக்குள்ளே போயிட்டு நான் ஃப்ளாட் புக் பண்ணிவிட்டு ஆர்டர் வரும்போது நான் உங்களை பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா மணி 8:52 ஆகுதுங்க. ஒரு 1 ஹவராக ஆர்டரே இல்லைன்னு சொல்லலை. ஐ மீன், நான் 8 மணிக்கு மேலே தான் ஸ்லாட்டு புக் பண்ணேன். அந்த 8 to 9 ஸ்லாட்டு புக் பண்ண முடியல. 2 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு, ஆனால் 80 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்போ அதை பிக்கப் பண்ண தாங்க போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆக போகுது. நான் 8 மணிக்கு மேலே தான் ஸ்லாட்டு புக் பண்ணேன். அந்த 8 to 9 ஸ்லாட்டை வந்து என்னால் ஓட்ட முடியலன்னா புக் பண்ண முடியல. 9 to 10, 10 to 11 இப்படி தான் புக் பண்ண முடிஞ்சுது. அதனால் 9 மணிக்கு புக் பண்ணியிருந்தேன். 15 மினிட்ஸ் பிஃபோராகவே ஆன்லைன் வரலாம். அதனால் ஒரு 8:45 ஆன்லைனில் ஆன் பண்ணேன். இப்போ ஒரு ஆர்டர் அடிச்சதுங்க. 8:53 ஆகுது. பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இண்டிகேட்டர் இந்த பக்கம் போட்டுருங்க. போங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர். கைஸ், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:07. இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் காட்டுது. இன்னும் ஒரு 600 மீட்ரு. என்றைக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குங்க. நிழல், ஜில்லுன்னு காற்றடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் இடம். கால் பண்ணி வர சொல்லுமாண்ணே. காய்ஸ், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த பிஜி அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தேன். டெலிவர்ட் 80 ரூபா வந்துருச்சுங்க இந்த ஆர்டருக்கு. மொத்தமாக 4 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு 22 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த ஆர்டரே போட்டால் பாருங்கள். ட்ராப் லொக்கேஷன் 600 மீட்ரு தான், ஆனால் பிக்கப்பு 2.40 கிலோமீட்ரு. சரி, ஓகே, அக்செப்ட். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. நம்ம வந்து ரேப்பிட்டோ ஓட்டியும் போட்டிருக்கோம், போர்ட்டோ ஓட்டியும் போட்டிருக்கோம், ஸ்விக்கி ஓட்டியும் போட்டிருக்கோம், ஜொமேட்டோ ஓட்டியும் போட்டிருக்கோம். ஜொமேட்டோ கொஞ்ச நாளாக ஓட்டாமல் அப்படியே விட்டுட்டேன். அதனால் ஃப்ளாட் பேலாம் 60 ரூபா அப்படிலாம் போட்டாங்க. நான் 60 ரூபா, 50 ரூபா, 40 ரூபாலாம் போட்டிருந்தாங்க. அப்போலாம் நான் ஓட்டல, ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தேன் அந்த டைமில். சரி, இன்றைக்கி ஸ்விக்கி ஓட்டலாமா ஜொமேட்டோ ஓட்டலாமா அப்படின்ட்டு ஒரு பிளானு. சரின்ட்டு பார்த்தேன். சரி, ஜொமேட்டோ ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது, ஜொமேட்டோவே ஓட்டலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். பெட்ரோல் போக ஒரு 1000 ரூபா கிடச்சதுன்னா போதும். நான் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுன்றதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் ஆர்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டினேன். இப்போ பிக்கப்புக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து 0.25ன்னு காட்டுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.20 ஸ்டார்ட் பண்ணாங்க.
நான் லாஸ்ட்டாக ஆர்டர் முடிக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ பெட்ரோல் செலவாகிருக்கு, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதை சொல்கிறேன். செகண்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான். நம்ம செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஒரு ஜூஸும் ஒரு ப்ரெட் ஆம்லெட் மட்டும்தான். இது எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும்? 950 மீட்டர் காட்டுது. பக்கத்தில் தாங்க, அந்த சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட் தான். கண்ணுக்கு தெரியுதுல்ல, மேலே தெரியுது பாருங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டாங்க. ஃபோன் நம்பர் டவர் 3 ஐயா 54. போகலாமா? என்ட்ரி முடிஞ்சதுங்க. எந்த டவர்? டவர் 3 5th ஃப்ளோருங்க. செகண்ட் ஆர்டரையும் கொடுத்துட்டேங்க. அதுக்கும் 80 ரூபா வந்துருச்சு. அடுத்த ஆர்டர் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அக்செப்ட் த அடுத்த ஆர்டர், நெக்ஸ்ட் ஆர்டர். அதுவும் 80 ரூபா. 3 கிலோமீட்ரு ட்ராப்பு, 1 கிலோமீட்ரு பிக்கப்பு. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணோம்ல, அதே இடத்துல தாங்க போய் பிக்கப் பண்ணணும். அக்செப்ட். ஓகே, அதை பிக்கப் பண்ண போகலாம். நான் 5th ஃப்ளோரில் இருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த லிஃப்ட்லேருந்து இப்போ தான் கீழே இறங்கினேன். 180 ரூபா கிடைக்குமாங்க. இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு, 20 ரூபா டிப்ஸ் வேறு. அதையும் அக்செப்ட் பண்ணிடும். 2 ஆர்டர் கலெக்ட் பண்ணணும் அதே இடத்துல. நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டபுள் ஆர்டர்லாம் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா சப்போஸ் போக லேட் ஆகுது அப்படின்னா அந்த 2 ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட கேன்சல் ஆகும். வேறு ஆளுக்கு வச்சு கொடுத்துட்டோம், இந்த ஆர்டர் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அதனால் டபுள் ஆர்டர்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரீஸ்ட் பிக்கப் கொடுத்துருங்க. நமக்கு 2 ஆர்டர் ஒரே டைமில் கிடைக்கிறது, பெட்ரோல் சேவ் ஆகும், அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் அந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சுன்னா. 5319 19 ஃபுட் ரெடி இருக்கா? இன்னொரு ஆர்டரு 9333. மசாலா தோசை 1, 2 ஆர்டருமா? நம்ம பிக்கப் பண்ண ஆர்டரில் ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து இங்கேருந்து 3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஆர்டராக நமக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. நீங்கள் வந்து முதல்ல வந்த ஆர்டரை இடத்துல கொடுக்கணும் அப்படிலாம் கொடுத்துடாதீங்க. நம்ம ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு அதோட ஆர்டர் ஐடி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரெண்டாவது அந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டரோட முன்னாடியே ட்ராப் கூட வரலாம். அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. மாற்றி கித்தி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தான் தலைவலி. சரிங்களா? ஒரு ப்ரோ கமெண்டில் வந்து ஷேடோஃபேக்ஸ் ஒட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஷேடோஃபேக்ஸ் இன்ஸ்டால்லாம் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து எல்லாமே ஓகேலாம் ஆகிடுச்சு. அதில் வந்து 199 ஃபஸ்ட்டு பே பண்ணணும் ஆன்போர்டிங் ஃபீஸு. நான் இன்னும் பே பண்ணல. பே பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ட்ராப் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டேன். ஆர்டர் நம்பர் 5319 காட்டுது. இங்கே பாருங்கள், இதே போட்டிருக்கோ 5319. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷனில் தரணும். அந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டேன். அடுத்த ட்ராப் லொக்கேஷன் போகணும். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, மெயின் ரோடு தாங்க போகணும். நான் 2வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. இது அப்பார்ட்மெண்ட்டு. என்ட்ரி போட்டு மேலே போய் கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சிடும். காய்ஸ், நான் அந்த 2வது ஆர்டரையும் கொடுத்துட்டேன். கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாங்க. தெரியுது பாருங்கள்,
ஓரமாக பாதி கிரவுண்டு தான் தெரியுது. சரி, ஓகே. இந்த ஆர்டர் டெலிவரியும் பண்ணிட்டேன். நமக்கு இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 180 ரூபா கிடச்சிருக்குங்க. 2 ஆர்டர் ட்ராப் பண்ணோம். ஃப்ளாட் பே 80 2 ஆர்டருக்கு 160, 20 ரூபா டிப்பு. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தோம்ல, அவங்க தான் 20 ரூபா டிப்பு கொடுத்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. ஓகேங்க, அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். பைக்கு கீழே நிற்கிது, போகலாம். இது வந்து 3 கிலோமீட்ரு பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. 9 கிலோமீட்ரு. ஆனால் 80 ரூபா தான். ஃப்ளாட் பேயில் போட்டால் இது ஒரு பிரச்சனை. லாங் ஆர்டர் போட்டாலும் அதே 80 ரூபா தான் கிடைக்குது. வேறு வழி இல்லை. அக்செப்ட். நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஜெசிம் ஃபுட் ஸ்ட்ரீட், ஜெசிம் ஜூஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. காசு டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ 3 கிலோமீட்டர் பிக்கப் பண்ண வந்தோம்ல, அந்த ஆர்டர் வந்து ரொம்ப லேட் வளர்த்துனாங்க. கேட்டால் என்ன டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ரெஸ்டாரண்ட் டிலே அப்படின்ற மாதிரி கொடுத்து 0 பெனால்ட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அந்த ஆர்டரை. அந்த ஆர்டர் நமக்கு இல்லை. அதை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன்னா, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே 9 கிலோமீட்டருக்கு மேலே போயுமே 80 ரூபா தான் கிடைக்கும். சரி, ஓகேன்னு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. வேறு எதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. நம்ம எடுக்கிற 5வது ஆர்டர் இது. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அடுத்த ஆர்டர் போட்டிருக்காங்க. மணி 10:43 ஆகுதுங்க. இது பிக்கப்பு சரியாக நோட் பண்ணல. பிக்கப் வந்து 2.6 கிலோமீட்டர் காட்டுது. இது ரெஸ்டாரண்ட்டில் வீடு தெரியுதுங்களா? இந்த வீடு தான். நாய் குளிக்குது, நேரில் இருக்குன்னு இங்கே வந்து நின்ட்டாங்க. இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனதும் போய் பிக்கப் பண்ணிக்கலாங்க. வெயிட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:51 ஆகுதுங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. 0955. தேங்க்யூ மேம். ஓகே. நாய் பயங்கரமாக குலைக்குது. ஓகேங்க, அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். ஆர்டர் பிக்கப் இப்போ தான் கொடுத்தேன். இது எங்கன்னா அர்பன் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஓடிபி இருக்குது. போகிறோம், ஓடிபி சொல்கிறோம், இந்த ஆர்டரை ட்ராப் பண்ணுறோம். ரொம்ப சூடாக இருக்குன்னாங்க. எடுத்து பேக்குள்ளே வச்சிடலாமா? வெளியிலே இருக்கட்டும். இது என்னன்னா இ பிளாக்கு 4th ஃப்ளோருங்க. இது எஃப் பிளாக்கு, இ பிளாக்கு அந்த பில்டிங்க. அதில் 4th ஃப்ளோரில் 411. ஃபோர்த்து ஃப்ளோர் 4. பக்கத்தில் இருக்குங்க இந்த வீடு தான். அவ்வளோதாங்க, அந்த ஆர்டரையும் நான் கொடுத்துட்டேன், டெலிவர் பண்ணிட்டேன். இங்கே மேலே டவர் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. லோ இன்டர்நெட் கனெக்ஷன். கீழே போ லிஃப்ட்டுக்கு. இந்த ஆர்டருக்கும் 80 ரூபா வந்துருச்சு. தெரியுதா? நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் ரெனோவேஷன் ஒர்க்கு போதாட்டுக்கு. எப்பவுமே வெளில போகிற வழியில் போனால் இது வழியாக போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் காமிச்சாங்க, இது வழியாக போய் அப்படி திரும்பிக்கிங்க, அதில் போயிட்டு சுற்றிட்டு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட்
அங்கே ஏறணுமா போய்? ஒரு 3 வாரம் கிட்ட ஓட்டலைங்க. அதுக்குள்ளே நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. நானும் வீடியோ போட முடியலங்க. நம்ம பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணுறோமா, டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்தால் உடம்பு டயர்ட் ஆகிடுது, ஓட்ட முடியல. அது இல்லாமல் நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இனிமேலாச்சும் வீடியோ ரெகுலராக போடுறேங்க. இருந்தாலும் நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் இந்த டைமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏமாற்ற மாட்டேன், நல்ல வீடியோ போடுவேன். இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆர்டர் இன்னும் வரல. நான் அந்த அப்பாயின்மெண்ட் விட்டு வெளியில் வந்துட்டேன். இங்கேயே நேரில் வெயிட் பண்ணலாங்க. ஏதாவது ஆர்டர் வந்தால் உங்களை பார்க்குறேன். காசு ஒரு 5 நிமிஷம் தான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, வெறும் 9 மீட்டர் ட்ராப்புங்க. 80 ரூபா ட்ரிப்பு பே கிடைக்கும், 30 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. செம்ம ஆர்டருங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். டிப்ஸ் போட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பிக்கப் பண்ண போகலாங்க. இப்போ பிக்கப் பண்ண போகிற ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்லி பார்சல் மட்டும்தான். அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. அவங்க ஒன்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஒரே இடம் தான், ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. எப்போ போனாலும் அங்கே கூட்டமாக இருக்கும். ஃபுட்டு வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடலாங்க. டைம் 11:15 ஆகுதுங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. ஐபோக்கோ இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த சைடில் மாடியில் போகணுங்க. ஐபோக்கோ கிடையாது, பகுரூஸ் பிரியாணி. டைம் வந்து 11:28 ஆகுதுங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 10 நிமிஷம் லேட்டு வளர்த்திட்டாங்க. ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. இதை ஒரு 50 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் ட்ராப் பண்ணுறான். 110 ரூபா வித் டிப்ஸோட. அப்பார்ட்மெண்ட்டு தாங்க இதுவுமே. ஏதோ தெரியுது பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டு, தெரியுதா? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுக்கணும். 697 184 4. இந்த ஆர்டரை நான் கொடுத்துட்டேன். இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்தது 110 ரூபாங்க டிப்ஸோடு சேர்த்து. அடுத்த ஆர்டர் ரெடியாக இருக்குது. அக்செப்ட் பண்ணிவிடுவோமா? அதுவும் பாருங்கள், கிட்ட தான், 1 கிலோமீட்டர் தான். பிக்கப்பு 700 மீட்ரு, ட்ராப்பு 1 கிலோமீட்ரு. அக்செப்ட். ஃப்ளாட் பே போட்டதுனால ஈஸியாக இருக்குங்க. சும்மா 1 கிலோமீட்டரில் போய் கொடுத்தாலே 80 ரூபா கிடைக்குது. இது ரொம்ப நாளாக ஓட்டாமல் இருந்ததுனால இந்த ஆஃபரை என்னை ஓட்ட வைக்கணுன்றதுக்காக ஜொமோட்டோக்காரன் கொடுத்தது. எல்லாருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டான். நான் ஸ்விக்கி ஜொமோட்டோ மாற்றி ஓட்டுவேன். கொஞ்சம் இது ஸ்விக்கியில் ஏதாவது ஆஃபர் போடும்போது ஸ்விக்கி ஓட்டுவேன், ஜொமோட்டோவில் ஏதாவது ஆஃபர் போடும்போது ஜொமோட்டோ ஓட்டுவேன். அந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கேங்க. நம்ம ரெகுலராக ஓட்டுறதில்ல, ஓட்ட டைமும் இல்லைங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஃபுட்டு இஸ் ரெடி, பிக் நவ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ கேட்டு பார்க்கணும். அந்த ஆர்டர் நான் பிக்கப் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஆர்டரு. மணி 11:50 ஆகுதுங்க. இங்கே லேட் வளர்த்திட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க. ஆர்டர் பிக்கப். நம்ம ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்து வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. ஃப்ளாட் பேயில் வந்து 12 மணி வரைக்கும் 80 ரூபா. 12 மணிக்கு மேலே வர ஆர்டர் எல்லாத்துக்குமே 110 ரூபா ஒரு ஆர்டருக்கும். இப்போ மணி 11:51 ஆகுது. இன்னும் 9 நிமிஷம் இருக்குது 110 ரூபா ஆர்டர் வர்றதுக்கு. இந்த ஆர்டரை நான் எப்படியும் அதுக்குள்ளே கொடுத்துருவேன். இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. எப்படியும் இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிவிடுவேன். அடுத்த ஒரு 8 நிமிஷத்துக்கு ஆர்டரே எதுவும் வராமல் 12 மணிக்கு மேலே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏன்னா இப்போ திடீர்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 11:58 11:55 மேலே ஒரு ஆர்டர் போட்டோன்னா 80 ரூபாயில தான் வரும். அந்த ஆர்டரை கொண்டு போய் நான் பிக்கப் பண்ணி போய் ட்ராப் பண்ணுறதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும் 110 ரூபா டைமில். பார்ப்போம் எப்படி ஆர்டர் போகிறாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வெயிலெல்லாம் வண்டி ஓட்டிங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரல, தலையில் கர்ச்சிப் இந்த மாதிரி ஏதாவது போட்டு அப்புறம் போடுங்க ஹெல்மெட்லாம். நான் எடுத்துகிட்டு வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஏதோ ஒரு 40 ரூபா டக்குன்னு வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓட்டுறேன்னா அதனால் அதை பற்றிலாம் யோசிக்கல, அப்படியே வந்துட்டேன். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. மணி 10:55 ஆகுது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆர்டர் வராமல் இருக்கணுமே. நான் இன்னும் டெலிவரி கொடுக்கல, கொடுத்தா தான் வரும். பார்ப்போம். அந்த ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். மணி 11:54 தான் ஆகுது. இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் டெலிவரின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த ஆர்டர் போட்டுருவான்னு பயமாக இருக்குது. ஏதோ ஒரு நேரில் பார்க்க நிற்போம். சரி கொடுத்துருவோம், வர்றது வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த ஆர்டருக்கு 80 ரூபா வந்துருச்சு, தெரியுதா? அடுத்த ஆர்டர் போடாமல் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துக்கு கழித்து ஆர்டர் ஏதாவது வந்துச்சுன்னா 110 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். இல்லைன்னா திரும்ப 80 ரூபாய்க்கே வரும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? இப்போ 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா 80 ரூபான்னு வரும். வந்துருச்சு பாருங்கள், கிட்ட தான். இப்போ பிக்கப் பண்ண அதே இடத்துல தாங்க, சேம் பிக்கப் தான். இது எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுங்க. ம் 40 கைஸ், நான் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 12:01 ஆகிடுச்சு. இங்கே வரவே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இவங்க எப்போ ஃபுட்டு ரெடி கொடுப்பாங்க, நம்ம எப்போ போய் கொடுக்குறது? இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணிட்டேங்க. இது எங்கன்னா ட்ராப்பு அர்பன் ரைஸ் தான் நினைக்கிறேன். அர்பன் ரைஸ் தாங்க. இந்த ஆர்டரை நான் கொடுத்துட்டேங்க. மணி பார்த்திங்கன்னா 12:13. நான் சொன்னால 12 ஆகிடும்னு. ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட்டுங்க. வேஸ்ட்டுனா ஒரு 30 ரூபா நட்டம், அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆர்டருக்கு 80 ருபீஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர். இதுக்கப்புறம் வர்ற ஆர்டரெல்லாம் 110 ரூபா ஆர்டர் தான். ஓ, செல்ஃபி கேட்குறாங்க, கீழே போகணும். ஆர்டர் வந்துருச்சு பாருங்கள். லாங் டிஸ்டன்ஸ் பே அப்படின்னு சொல்லி ஒரு 15 ரூபா, ட்ரிப்பு பே ஒரு 110 ரூபா, மொத்தம் 10 கிலோமீட்டருங்க. 125 ரூபா கிடைக்குதுங்க தலப்பாக்கட்டி. அங்கே தான் நம்ம பிக்கப் பண்ணணும். பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. அதுக்குள்ளே ஜொமேட்டோலேருந்து ஃபோன் வந்துருச்சு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. கேஸ், இந்த தலப்பாக்கத்தில் பிக்கப் பண்ண வந்தாலும் அந்த ஆர்டர் ரொம்ப லேட் ஆகுதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன் 0 பெனால்ட்டியில். இப்போ அங்கேயே இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க, அதே தலப்பாட்டில் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிக்கப் லொக்கேஷனும் கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர் அது கொடுக்குறாங்களா பார்ப்போம். கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட்டாக 12:15 ஒரு ரைடு முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டில் வந்து பிக்கப் பண்ண வந்தோம். அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஆர்டர் வந்து கொடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி லேட் ஆகுது, சரி நம்ம 0 பெனால்ட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம வேறு ஆர்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் லேட் ஆகுதுன்னு. அந்த 0 பெனால்ட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆர்டர் வந்துச்சுல்ல, அந்த ஆர்டர் வரும்னு வெயிட் பண்ணுறேன். போய் கேட்குறேன், ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப லேட்டாகி கஸ்டமரே ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தாக்க அதுக்கப்புறம் தான் ஐட்டத்தையே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி
அதுக்கப்புறம் இவங்களும் கேன்சல் பண்ணாமல் கஸ்டமர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு அவங்களும் கேன்சல் பண்ணாமல் அப்புறம் சொமோட்டோ சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, நான் 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என் மணி 1:30 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்கள்ட்ட போய் பேசி அதை கேன்சல் பண்ணி பெரிய தலைவலிங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு 35 ரூபா கொடுக்குறானுங்க. அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆர்டரை உடனே போட்டானுங்க. கலிஃபோர்னியா பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே போட்டிருக்கானுங்க. இதுவும் எப்போ ரெடி ஆகும்னே தெரிலங்க. எனக்கு ஓட்டுற மைண்டே போயிடுச்சு. 3 மணிக்கு தான் புக்கே பண்ணியிருந்தேன். இந்த ஆர்டரை மட்டும் கொடுத்துட்டு இதோட முடிச்சிக்கலாமான்னு பார்க்குறாங்க. டென்ஷன் ஆகுது எனக்கு. அதெல்லாம் நம்ம ராசின்னு நினைக்கிறேன். சரி 12 மணிக்கு மேலே 110 ரூபாயில் ஆர்டர் போடுவான், அப்படியே அந்த 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு 5-6 ஆர்டர் ஓட்டினா ஒரு 500-600 கிடைக்கும் 3 மணி நேரத்தில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். 12 மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் கூட எடுக்கலைங்க. எடுத்த ஆர்டர்லாம் லேட்டுன்னு 2 ஆர்டர் அப்படி தான் போச்சு. இப்போது ஒரு ஆர்டர் எடுத்தேன், அந்த ஆர்டருமே லேட்டு தான். அது எப்போ கிடைக்குன்னு தெரில. மணி 1:30 தாண்டி போயிட்டுருக்கு. புக் பண்ண ஸ்லாட்டே இன்னும் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது கொடுக்கறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆகிடும். ஒரு வழியாக ஆர்டரை கொடுத்துட்டானுங்க. இந்த ஆர்டரை பிக்கப் போட்டு போய் டெலிவரி பண்ணணும். ஐயோ, இன்னொரு பிக்கப் வேறு இருக்குங்க. ஃபுட்டி டூ. இதே ஆர்டருக்கு 2 ஒரே கஸ்டமர் தான் நினைக்கிறேன். 2 இதில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2த்துமே நமக்கு தான் போட்டிருக்காங்க. நம்ம 2வது பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. அது ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சின்னு தான் போட்டிருக்கு. ரெண்டாவது பிக்கப்பையும் நான் பிக்கப் பண்ணிட்டேன். இது என்ன 2 பேருக்கு தரணுமா இல்லை ஒரு ஆளுக்கு தரணுமான்னு கன்ஃபார்மாக தெரில. 2 ட்ராப் லொக்கேஷனுங்க. ஆக்சுவலி இது 2 ஆர்டரு. ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து அர்பன் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே 2 டெலிவரி பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கி ஓட்டினதில். இன்றைக்கி அதே இடத்துல 3வது டெலிவரி பண்ணுறாங்க, வேறு பிளாக்கு. ஃபஸ்ட்டு வந்தது இ, அடுத்து வந்தது எஃப், இப்போ வந்திருக்கிறது ஜி. அப்படியே வரிசையாக வருது ஜி பிளாக்கு. இதை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணணும். அது 2 ஆர்டரையும் முடித்தாக்க 220 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டருக்கு 110 ரூபானா 220 ரூபா பரவாயில்ல. ஒரு 1.5 மணி நேரம் நின்றுதுக்கு ஒரே டைமில் 2 ஆர்டரை போட்டு விட்டு சீக்கிரமாக முடிக்க வைக்கிறான். கம்மியான கிலோமீட்ரு 220 ரூபா. ஸோ ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கொடுக்கணுங்க. இது எங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் உள்ள, எல்லாம் பக்கத்தில் தாங்க. இது எங்கன்னா நம்ம காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம்ல செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், அங்கே தான், அது உள்ளே தான் போகணும். நம்ம ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இந்த ஒருத்தவங்க நிற்கிறாங்களே, அங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தாங்க. ஓ, கேஷ் பேமெண்ட்டா? சரி, ஓகே. அந்த ஆர்டர் கொடுத்துருங்க. கஸ்டமர் பேவும் பண்ணிட்டாங்க, ஆன்லைன்லேயே ஜிபே பண்ணாங்க. இதை டெலிவரி பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 ஆர்டர் பண்ணதுனால 220 ரூபா கிடச்சிருங்க. சூப்பர். அதேமாதிரி இன்னும் ஒரு ஆர்டர் ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும். லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வெயிட் பண்ணலாங்க. போட்டாங்க அடுத்த ஆர்டர். பாருங்க, திரும்ப தலப்பாக்கட்டிலே போடுறானுங்க. அங்கே தான் போய் 1.5 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு, திரும்பவும் அங்கேயே போடுறானுங்க. சரி, இந்த தடவை அக்செப்ட் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் லேட் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்க.
அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபுட்டு ரெடியாக என்னன்னு தெரியலையே. ஐயோ, தெரியாமல் பிக்கப் கொடுத்துட்டேங்க. 5797 இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாலே விட தலையெழுத்து. மறுபடியும் ஒரு பிரச்சனைங்க. ஒர்க் ஆகலை, நெட்டு ஒர்க் ஆகலை நினச்சிட்டு திரும்ப 2வது வாட்டி கொடுத்தேன், பிக்கப் ஆகிடுச்சிங்க. டைம் தான் பிக்கப் கொடுத்தேன், ஃபுட் ரெடி ஆகலை, அதுக்குள்ளே பிக்கப் கொடுத்துட்டேங்க. இது என்ன பண்ணுறதுன்னு போய் ரெஸ்டாரண்ட்டில் கேட்டேன். ஆனால் அவங்க ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு ரெடி கொடுக்காமல் வச்சுருந்துருக்காங்க. எல்லாமே காமெடியாக நடக்குது. நீங்கள் அந்த 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகலன்னு வச்சுக்கிங்களாங்க. அந்த 12:15லேருந்து ஒரு 1.5 மணி வரைக்கும் 1.25 மணி நேரம். அந்த 1.25 மணி நேரம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அந்த டைமில் ஏதாவது ஒரு 2 ஆர்டர் பார்த்தா கூட ஒரு 200 ரூபா கிடச்சிருக்குங்க. வெறும் 35 ரூபா கிடச்சிதுங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டில் கிடச்சிதுங்க. அதுவும் அந்த ஆர்டரையும் கொடுத்துட்டேன். இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. நெட்டுக்கிட்டு முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. ஓகேங்க, அது கொடுத்தாச்சு. அதுக்கு 110 ரூபா வந்துருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2:06 ஆகுது. அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு வெயிட் பண்ணலாங்க. சரியான வெயில் அடிக்குதுங்க. ரொம்ப நேரமாக செல்ஃபின்னு கேட்டுட்ருக்கு. அடுத்த ஆர்டரும் போட்டாங்க. பிக்கப் 2 கிலோமீட்டர், ட்ராப் 2 கிலோமீட்டரு, சேம் 110 ரூபா தான். மணி 2:08 தாங்க ஆகுது. இப்போ பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். அண்ணா 6478ண்ணா, இது மட்டும் தானே? கைஸ், அந்த ஆர்டரை நான் கொடுத்துட்டேன். மணி 2:30 ஆகிடுச்சு. இன்னும் 1/2 hour தான் ஓட்டலாம். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி லாஸ்ட் ஆர்டராக கூட இருக்கலாம். இது சரியாக தெரிலங்க. சீக்கிரமாக கொடுத்துட்டா பரவாயில்ல. 3.5 கிலோமீட்ரு ஃபுட்டு ரெடியாக இருந்தால் சீக்கிரம் கொடுத்துடலாம். இல்லைன்னா இது லாஸ்ட் ஆர்டராக கூட இருக்கலாங்க. லிஃப்ட்டு மறந்துட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணல. இன்னொரு ஆர்டரையும் பிக்கப் பண்ண சொல்கிறோம். 220 ரூபா இந்த ஆர்டரு. இதாங்க லாஸ்ட் ஆர்டரு. எப்படி இது ரெண்டுத்தையும் முடிக்கவும் 3 மணி ஆகும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டி 2 நம்ம ஏற்கனவே பிக்கப் பண்ணோம், அதே இடம் தான். லிஃப்ட் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து ரெட் பாக்ஸு, அதுவும் கேளம்பாக்கத்துக்கிட்ட. ஃபஸ்ட்டு பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. ஃபுட் ரெடியாக தான் இருக்குன்னு போட்டிருக்கேன். டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கலாம். செகண்ட் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. அதுவுமே ஃபுட் ரெடின்னு தான் போட்டிருக்கு. ட்ராப்பு தான் எங்கேன்னு தெரில. ஜீரோ 588 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்து இங்கேருந்து 2.7 கிலோமீட்டர்ஸுங்க. அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். செங்கன் மால் கிட்ட இருக்குது. காய்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டேன். டைம் வந்து 2:47 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்டரு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், விஜயசாந்தி. ஓகே காய்ஸ், இந்த ஆர்டரை நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த ஆர்டருக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 220 ரூபா வந்துருச்சுங்க. இதோட நம்ம ஆஃப்லைனே போயிடலாங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 3 மணி வரைக்கும் தான் புக் பண்ணேன். மணி கரெக்டாக 3, ஆஃப்லைனும் போயிடுச்சு. செல்ஃபி கேட்குதுங்க.
சரி ஓகே, இதை நான் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம வந்து காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து இப்போ 3 மணிக்கு முடிக்கிறோம். பார்த்தா 6 மணி நேரம் ஆகுதுங்க. 6 மணி நேரத்தில் நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1355 1355 1355 ப்ளஸ் ஒரு 50 ரூபா டிப்ஸு கிடச்சிதுங்க. 2 பேர் போட்டாங்க. 1405 ரூபாங்க. நம்ம பெட்ரோலுக்கு லெஸ் பண்ணோம்ல. காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0:20ன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 0:67 இருக்குது. அப்படின்னா 47 கிலோமீட்ரு 47 கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு. ஏன்னா ஏன் அமௌண்ட் அதிகமாக வந்திருக்கு 47 கிலோமீட்டர்னு நீங்கள் யோசிப்பீங்க. சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இல்லை இது ஃபேக்கு, நீங்கள் பொய்யா போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ளாட் பே போட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக ஓட்டவே இல்லை. அதனால் 1 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே 100 ரூபா கிடச்சிது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிலோமீட்டர் கம்மியாக ஓடிருக்கு, ஏர்னிங்ஸ் அதிகமாக வந்திருக்கு. 80 ரூபா பெட்ரோல் வச்சுக்கலாமாங்க. 100 ரூபாய்க்கு போட்டால் 60 கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவேன். 47 கிலோமீட்ரு இல்லாட்டினா ஒரு 90 ரூபா. சரி ஓகே, 90 ரூபா இல்லாட்டி 85 ரூபா வச்சுக்கலாங்க. 47 கிலோமீட்டருக்கு ஒரு 85 ரூபா பெட்ரோல் ஓடிடுச்சுன்னா 1320 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட்டு 1320 ரூபாங்க இன்றைக்கி. ஓகே, இன்னி நாள் நடுவில் கொஞ்சம் சொதப்பலாக போச்சு, இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.